யோவான் நற்செய்தியில் 20ஆம் அதிகாரத்திலே மகதலா நகர் மரியா அவரை தோட்டக்காரன் என்று நினைப்பார். இங்கே அவர்கள் அவரை ஒரு ஆவி என்று, பான்டாஸ்டமா, அந்த அரிமான கிரேக்க வார்த்தை அல்லது ஃபேண்டசி ஆங்கிலத்தோடு வருது, பார்க்கிறார்கள். ஆனால் இயேசு நீங்கள் குறிப்பிட்டமாறு அவர்களுக்கு அமைதி கொடுக்க வேண்டும் என்றால், அவர்கள் பதற்றத்தை நீக்க வேண்டும் என்றால் தன்னை யார் என்று தெளிவுபடுத்த வேண்டும். அவர் சொல்லுகிறார், நீங்கள் நினைக்கிற மாதிரி ஆவி இல்லை, அதற்கு உடனே மாற்றாக தன்னுடைய பழக்கம் போல அவருடைய காயங்களை காட்டுகிறார். தன் கைகளையும் தன் கால்களையும் காட்டி பாருங்கள், அடுத்தபடி என்ன தொட்டு பாருங்கள். அடுத்தபடி இன்னும் ஒரு படி, நீங்க சொன்ன மாதிரி எலும்பும் தசையும் ஆவிக்கு இருக்குமா, எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்றதை பார்க்கின்றோம். இந்த கைகளையும் கால்களையும் பாருங்கள், இதுவரைக்கும் பார்த்தெல்லாம் அவர் கைகளையும் விலாவை மட்டும் காண்பித்தார். இங்கே கைகளையும் கால்களையும் லூக்காவரே, ஏன்னா ஒரு மருத்துவர் ஒரு முழு மனிதரை காட்டுகிறார். இயேசுவை முழுமையாக காட்டி அவர் தன்னுடைய உயிர்ப்பை ஊர்ஜிதம் செய்வதை பார்க்கின்றோம். இந்த காயங்கள் தான் உங்களுக்கு சோர்வை ஏற்படுத்தியது, பின்னடைவை ஏற்படுத்தியது, அதுதான் சிலுவை. ஆனா இப்போ எதனால் நீங்கள் சோர்வு அடைந்தீர்கள்? பாம்பால் பாம்பு அந்த பார்த்தோம்ல, அது மாதிரி மரத்தால் விழுந்தவர் மரத்தால், அது மாதிரி இந்த காயங்களால் தான் நீங்கள் சோர்வு அடைந்து ஓடினீங்க, எம்மாவுசுக்கு திரும்பி போனீங்க எல்லாம். ஆனால் இப்போ இந்த காயங்களை காட்டியே சொல்கிறேன், நான் தான் உங்களோடு இருக்கிறேன்னு சொல்லிட்டு தன்னுடைய இறப்பையும் உயிர்ப்பையும் பிரிக்க முடியாத ஒரு மறைபொருளாக, இது முதற்கொண்டு திரு அவையுடைய எல்லா அருள் அடையாளங்களும் சரி, எல்லா கொண்டாட்டங்களும், குறிப்பாக திருப்பலி எல்லாமே, அது நம்ம வாழ்வு முழுவதுமே இயங்குவது இறப்பு உயிர்ப்பு. அது இல்லாமல் நம்ம வாழ்க்கையே இல்லை. அதான் பாஸ்கா மறைபொருள் என்று சொல்கிறோம். அதை இயேசு உறுதிப்படுத்தி பார்க்கின்றோம். என எந்த காயங்கள் அவர்களுக்கு ஒரு பலவீனத்தை ஏற்படுத்தியதோ அதே காயங்கள் தான் இவர்களுக்கு இப்பொழுது பலத்தை கொடுக்கிறது, அமைதியை கொடுக்கிறது, மகிழ்ச்சியை கொடுக்கிறது. அது இந்த தந்தையவர்கள் சொன்னது போல ஒரு குழப்பம். ஏன்னா உயிர் தெழுந்துட்டான் எம்மாவாசியர்கள் சொல்கிறாங்க, ஒரு சிலர் சொல்கிறாங்க பேதுருக்கு காட்சி கொடுத்தார் அப்படின்றாங்க. அப்புறம் திருப்பி அந்த நேரம் பேசிகிட்டு இருக்கும் போதே ஆண்டவர் வந்து நிற்கிறார். அவர்களுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல, குழப்பம். உண்மையிலே உயிர்த்துட்டாரா? உண்மையிலே என் ஆண்டவர் எங்கே இருக்கிறாரு? இப்போ உயிர்த்த ஆண்டவர்ன்றது உண்மையா? ஒருவேளை எல்லாம் பொய் சொல்கிறாங்களா? கட்டுக்கதையா? ஏன்னா அந்த கட்டுக்கதையும் நிலவு வந்தது. இயேசுனுடைய சீடர்களுடைய உருளை திருடி கொண்டு போய் உயிர்த்து விட்டதாக கட்டுக்கதை விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கதைகளும் நிலவு வந்தது. ஆக இப்படி இருக்கிற சூழ்நிலை இயேசு வரும்பொழுது அவர்களுக்கு யாருன்னே கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா மாட்சி பெற்ற உடலோடு ஆண்டவர் வருகிறார். அந்த நம்பிக்கையின்மையை போக்க வேண்டும் என்றால், குழப்பத்தை போக்க வேண்டும் என்றால் இயேசு 2 காரியங்கள் செய்கிறார். ஒன்று, நீங்கள் சொன்னதை போல கைகளையும் கால்களையும் காட்டி இதோ தொட்டு பாருங்கள், ஆவிக்கு இதெல்லாம் கிடையாது என்று சொல்லி அவருடைய நம்பிக்கையை பலப்படுத்துகின்றார். 2வது, உண்பதற்கு ஏதேனும் இருக்கிறதா என்று சொல்லி அவர்கள் மத்தியிலே வேக வைத்த மீன் துண்டு ஒன்றை அவரிடம் கொடுத்தார்கள். அதை அவர் எடுத்து அவர்கள் முன் அமர்ந்து உண்டார். இந்த 2மே என்னன்னா, ஐயப்பாடு தேவையில்லப்பா, உங்களோடு இருந்த அதே இயேசு கிறிஸ்து தான் இப்பொழுது உயிர் தெழுந்து மாற்றி பெற்ற உடலோடு இருக்கிறார். உயிர் தாண்டவர், அவர் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். அவர்களுடைய பயத்தை போக்கி அப்படியே அவங்களுக்கு மகிழ்ச்சி. ஃபஸ்ட்டு அவர் வந்து கேட்குறாரு, ஏப்பா மந்த புத்தி உள்ளவர்களே, அறிவெளிகளே, உங்களுக்கு புரியலையா? நான் முன்னாடியே துன்பப்படணும், மெஸ்ஸியா துன்பப்படணும்னு நான் சொல்லியிருக்கிறேனே அப்படின்னு அங்கே எம்மாவுஸ் வழியில் நடக்கிறப்ப அவங்கள்ட்ட கேட்குறாரு. இங்கே என்னடானா இன்னைக்கு நற்செய்தியில் வர ரொம்ப அழகாக வருது. மோசையின் சட்டத்திலும் இறைவாக்கின நூல்களிலும் திருப்பாடலிலும் என்னை பற்றி எழுதப்பட்டுள்ள அனைத்தும் நிறைவேற வேண்டும் என்று நான் உங்களோடு இருந்தபோதே உங்களுக்கு சொன்னனே. அப்போ அவர் சொன்னதெல்லாம் இவங்க மறந்த மாதிரி, அப்போ குழப்பத்தில் இருக்கிறாங்க. அப்போ மீண்டும் அவங்கள வந்துட்டு புதுப்பிக்கிறார். இது மாதிரி தான் டெய்லி நம்மள்ட்ட பேசுகிற மாதிரி ஆண்டவர் வந்து ஒவ்வொரு நாளும் நம்மள்ட்ட வந்துட்டு புதுப்பிக்கிறாரு, நம்மோட உரையாடுகிறார், விளக்கம் தருகிறார். ரொம்ப அருமையாக போட்டிருக்கு. அங்கே வந்துட்டு எம்மாவு சீடர்கள்ட்ட வந்துட்டு மோசே முதல் இறைவாக்கினர் வரை இந்த தன்னை குறித்து என்னென்னலாம் இருக்குன்னு விளக்குனாருன்னு போட்டிருக்கு. இங்கே என்னடானா மறைநூலை புரிந்து கொள்ளுமாறு அவருடைய மனக்கண்களை திறந்தார். அப்போ ஏதோ ஒரு இப்போதான் அவங்களுக்கு ஒரு புதிய விவிலியம் கிடைச்ச மாதிரி, அவர் உயிரோடு வாழ்ந்து அவர்களோடு மனிதனாக நடந்துக்கிட்டு இருக்கிறப்ப சொன்னதெல்லாம் ஒரு புது புரிதல். அந்த மனக்கண்கள் எதெல்லாம் கட்டப்பட்டிருக்கிறதோ அதையெல்லாம் எடுத்து ஒரு புதிய விளக்கத்தை கொடுத்து புதிய புத்தகத்தை வாங்குற மாதிரி அப்படிங்கிற ஒரு அனுபவத்தை அவர்களுக்கு தந்துட்டுருக்கார். இது வந்து எப்படின்னா என்ன சொல்கிறாங்கன்னா, அனுதினமும் நம்ம விவிலியத்தை வாசிக்கும் பொழுது, பூசையில் திருப்பலியில் வந்துட்டு இறை வார்த்தை கேட்கும் பொழுது ஆண்டவர் இப்படி தான் நம் மனக்கண்களை திறக்கிறார். நம்ம வந்து கொஞ்சம் மனசு திறந்து அவரோட உட்காரணும், அவரோட நடக்கணும். இந்த சீடர்கள் அவரோட உரையாடினாங்க. அது மாதிரி உரையாடினால் ஆண்டவர் நம்மோடு தன்னுடைய மறைநூல் விளக்கத்தை கொடுத்து நமக்கு ஒரு புதிய அர்த்தங்களை வாழ்க்கையை தராரு. திரு அவையினுடைய நற்செய்தி, அதாவது கோர் ஆஃப் சர்ச்சஸ் கெரிக்மா என்று சொல்லுவார்கள். அது 3 இது. 1 வந்துட்டு துன்பப்பட வேண்டும்,
இறக்க வேண்டும், மெசியா துன்பப்பட்டு இறக்க வேண்டும் ஒன்று. இரண்டாவது, 3ஆம் நாள் உயிர் தர வேண்டும். மூன்றாவது, பாவ மன்னிப்பு, மனம் மாறுதல், பாவ மன்னிப்பு பெறுதல் பற்றிய அறிக்கை. இது 3 தான் வந்துட்டு இந்த திரு அவையினுடைய முக்கியமான 3 சாராம்சங்கள். அதே வகையான சாராம்சம், இதே வகையான செய்திகள் திருத்தூதர் பணிகளில் நடைபெறுவதை பார்க்கலாம். இந்த திருத்தூதர் பணிகளில் தன்னுடைய முதல் பிரசங்கம், முதல் மறையுரை பேதுரு ஆற்றும் பொழுது அவர் 2ஆம் திருத்தூதர் 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் மெசியா எப்படி துன்பப்பட வேண்டும், இறக்க வேண்டும் என்பதை பற்றி சொல்வார். ஆக முதல் செய்தி. இரண்டாவது 2ஆம் அதிகாரம் 24, அதே நேரத்தில் 31-36 வரைக்கும் உயிர்ப்பு, 3ஆம் நாள் அந்த மெசியா உயிர் தழ வேண்டும் என்பதை பற்றி கட்டமைப்பார். மூன்றாவதாக அதே 2ஆம் அதிகாரம் 38-39 வரைக்கும் மனமாற்றம் பற்றியும் மன்னிப்பு பற்றியும் ஒரு அறிவிப்பு செய்வார். ஆக இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிற எல்லாமே அந்த திருத்தூதர் பணிகளில் நிறைவேறுவதை நாம் பார்க்கலாம்.